திறந்தால் ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவிப்பு செய்திருக்கிறார். அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதால் இந்த முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானிடமிருந்து 10 நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தத்தினை அறிவித்திருக்கிறார் டிரம்ப். ஈரானுடன் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அதிபர் டிரம்ப். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமைச் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த போர் குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். தற்பொழுது இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற செய்தி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே 10 நிபந்தனைகளை ஈரான் முன்மொழிந்த நிலையில ஒரு கெடு விதித்திருந்தாரு ட்ரம்ப். அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த சீஸ்ஃபயரை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறதையும் ட்ரம்பே முன்வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த முடிவுல ட்ரம்பினுடைய செயல்பாடுகள்ல ஒரு பின்னடைவு இருக்கிறதாக பார்க்கப்படுது. நிச்சயமாக ஈரானுக்கு சாதகமாக பல்வேறு அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் தற்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக ஈரான் நாடு கச்சா எண்ணெயை விற்பது தொடர்பாக பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. வணிக ரீதியாக பல்வேறு தடைகளை அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருந்தது. அந்த தடைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்பது ஈரானுடைய முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று. அந்த கோரிக்கையை பரிசீலித்துதான் வெள்ளிக்கிழமை முதல் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இரண்டாவதாக, மிகவும் முக்கியமாக, போருக்கு முன்பு ஹார்முஸ் நீரிணையிலே எந்த விதமான போக்குவரத்து சிக்கலும் இல்லை. அனைத்து நாடுகளின் கப்பல்களும் சென்று சரக்குகளை சுமந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பயணித்துக் கொண்டிருந்தன. ஆனால் தற்போது போருக்கு பிறகு ஈரான் அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி, மேலும் ஹார்முஸ் நீரிணையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைய சூழ்நிலை என்னவென்றால், ஈரானுடைய அனுமதி இல்லாமல் ஹார்முஸ் நீரிணை மூலமாக கப்பல்கள் பயணிக்க முடியாது என்கிற நிலை. ஆகவேதான் அமெரிக்கா சார்பாக வைக்கப்பட்டிருக்கும் மிகவும் முக்கியமான நிபந்தனை, ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும், கப்பல்கள் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி அந்த வழியாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது. ஆகவே இது ஈரானை பொறுத்தவரை மிகவும் சாதகமான இன்னொரு அம்சமாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு சர்வதேச ரீதியாக கடும் எதிர்ப்பு எழுந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும் கார்த்திகா. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் இந்த தாக்குதலிலே எந்த விதமான பங்கெடுப்பையும் நாங்கள் வழங்க முடியாது என வலியுறுத்தி விட்டார்கள். இதன் காரணமாக ட்ரம்ப் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மீது கடும் கோபமாக இருந்தார். ஸ்பெயின் போன்ற நாடுகள் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். அதே போலவே சர்வதேச ரீதியாக ஒரு நாகரிகத்தையே நான் அழித்து விடுவேன் என ட்ரம்ப் மிரட்டியது கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவேதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக தற்போது ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். 2 வாரங்கள் தற்காலிகமாக போர் நிறுத்தப்படுகிறது. வெள்ளிக்கிழமையுடன் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. ஆனால் மிகவும் முக்கியமான அம்சம் இந்த போர் நிறுத்தத்தை எப்படி அமல்படுத்துவது என்பதுதான். ஏற்கனவே சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் இருந்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து சைரன்கள் ஒலிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது எச்சரிக்கைக்காக ஒலிக்கப்படும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தாக்குதல்கள் தொடர்கிறதோ என்ற கேள்விக்குறி இருக்கிறது. அப்படி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யார் இந்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்த போகிறார்கள்? ஐநா இதுவரை பேச்சுவார்த்தையிலே எந்த வகையிலும் ஈடுபடுவதற்கு இந்த குறிப்பிட்ட விவகாரத்திலே சம்பந்தப்பட்ட நாடுகள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே அப்படி ஐநாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குமா, அல்லது பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, கட்டார் போன்ற நாடுகளுக்கு பங்கு இருக்குமா என்பதெல்லாம் போக போக தெரிய வரும். விரைவிலேயே அமெரிக்கா இது தொடர்பாக விரிவாக ஒரு அறிக்கையை வெளியிட இருக்கிறது. செய்தியாளர்கள் சந்திப்பையும் இன்று நடத்த இருக்கிறது. ஆகவே அந்த சமயத்திலே முழு விவரங்கள் தெரிய வரும். ஆனால் முதல் முறையாக ஈரான் சார்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்கிறோம், பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, கணபதி, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பாக்குறோம், போர் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து போர் தொடுத்த நிலையிலிருந்து ஈரான் இந்த ஹோர்முஸ் நீரிணையை முடக்குவதுதான் தன்னுடைய முதல் கடமையாக எடுத்திருந்தது. அந்த ஹோர்முஸ் நீரிணையை முடக்கிய அந்த செயல்தான் தற்பொழுது ஈரானுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கா?
நிச்சயமாக நீங்கள் சொல்வது மிகவும் சரி. ஏனென்றால் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியதன் விளைவு என்னவென்றால், சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயின் விலை ஒரு பேரல் $100 கடந்து $119 வணிகமாகும் சூழல் ஏற்பட்டது. கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்ததன் காரணமாக உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டது. அதை தவிர எரிபொருள் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக கட்டார் போன்ற நாடுகளில் இருந்து எரிபொருள் ஏற்றுமதியாக முடியவில்லை. அதன் காரணமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலே எப்படி எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எல்பிஜி விநியோகம் இந்தியாவிலே பல்வேறு தட்டுப்பாடுகளை இன்னும் சந்தித்து வருகிறது. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சர்வதேச ரீதியாக கவலைகளை ஏற்படுத்தின. ஆகவே அதையே ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் இறங்கியதன் காரணமாக இந்த போர் நீண்டு கொண்டே செல்கிறது. 5 வாரங்கள் கடந்து விட்டது, அப்படியும் போர் தொடர்கிறது என பல்வேறு நாடுகள் கவலை தெரிவித்ததன் காரணமாக வேறு வழியின்றிதான் தற்போது இந்த போர் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. மேலும் அமெரிக்காவின் பல விமானங்கள் இந்த போரினால் நஷ்டமடைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 4 F-15 ரக போர் விமானங்கள் மற்றும் ராணுவ போக்குவரத்து விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை அமெரிக்கா இழந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து போரை நடத்துவது மற்றும் ஒரு நாகரிகத்தையே அழித்து விடுவேன் என்று மிரட்டுவது எல்லாம் அமெரிக்காவிலும் பல்வேறு விதமான எதிர்வினைகளை உண்டாக்கி இருக்கின்றன. அமெரிக்காவிலே விரைவிலேயே தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சமயத்திலே காங்கிரஸில் தன்னுடைய வலிமையை ஆளும் கூட்டணி இழந்து விடலாம் என கருதப்படுகிறது. ஆகவேதான் இப்போது ட்ரம்ப் வேறு வழியின்றி பல்வேறு கட்டாயங்களின் காரணமாக இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்.